அதுக்கப்புறம் மலேசியா முருகன் 35 அடியில் இருக்காரு. இந்த சங்கு பூஜை நடக்கும். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. வெல்கம் டு பிரிஞ்ச் குர்மா. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பத்துமலை முருகன் கோயில். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்தரசநல்லூர், திருச்சி. இல்லை, இந்த ஏரியா பேரே பத்துமலை தான் நினைக்கிறேன். இல்லை முத்தரசநல்லூர் உள்ள. அப்படியா? பத்துமலை முருகன் கோயில் எங்கே இருக்குன்னு கேட்டால் பாருங்கன்னு சொல்லிட்டு தலைவரை காமிச்சிருவாங்க. உடனே தலைவர் இவரு தான். கோபுர சன்னதியில பாத்தீங்கன்னா முருகன் வந்து தனியாக தாங்க காட்சி தருகிறாங்க. மற்ற கோயில்ல இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் இந்த முருகன் கோயில்ல இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன முருகன் பாட்டு பாடு ஏதாச்சும்? முருகன் பாட்டா? அழகென்ற சொல்லுக்கு முருகா சொல்லி நிறுத்துக்கலடா. ஏன்னா அது முருகன் கோயில் தானே. ஆமா ஆமா. அப்போ முருகன் பாட்டு தான். இது நாகாத்தம்மா. பக்கத்துல சரௌண்டிங்ல பில்டிங்லாம் வந்துச்சு பத்தியா? ஏரியா டெவலப் ஆயிடுச்சு. அவ்வளோதான், லேண்ட் ஒர்த்து அதிகமாயிடுச்சு. அப்ப பத்துமலைக்கு செம்ம பவர்னு நினைக்கிறேன்ப்பா. பொறுமையாக போவோம். நல்ல வச்சா முருகன் பேச்சுக்க மாட்டார். சரி, முருகா மயில் பாரு, சூப்பரா இருக்கு. ரியாலிட்டியா இருக்கு செஞ்சிருக்கது. வெட்டிவேறு மாலையோட நம்ம பாலமுருகன் ராஜ அலங்காரத்துல இருக்காரு. அவர் மட்டும் இல்லாம அவர் மாமா பெருமாள், அதாவது பாத பெருமாளும் உள்ள இருக்காங்க. அப்புறம் ஒரு சில படங்களையும் நீங்க பார்க்கலாம். சந்நிதி உள்ள நல்ல அமைதியும் பக்தி வாசனையும் இருந்துச்சு. இந்த கோயிலுக்குள்ள வீடியோ எடுக்க அலௌடு இல்லைங்க, அதனால நாங்க எடுக்கல. இந்த கோயில் எப்படி உருவாச்சு, என்னென்ன விசேஷங்கள் என்னென்ன கிழமையில நடக்குது, இந்த கோயில் எங்கெங்க இருக்கு, இதுக்கு எப்படி வரலான்றத இந்த கோயில் அர்ச்சகர் குகன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம், என் பேர் குகன். இந்த கோயிலோட அர்ச்சகர். இந்த கோயில் எப்படி வந்துச்சுன்னா, ஆரம்பத்தில் சின்ன ஃபோட்டோ வச்சு கும்பிட்டுருந்தார் தாத்தா. கந்தசாமின்னு தோட்டம் இந்த கோயில் பேர். அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இப்போ அவங்க பொண்ணு, அவங்க பையன் எல்லாம் எடுத்து செஞ்சுருக்காங்க, ஃபேமிலி எடுத்து செஞ்சுருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முத்தரசநல்லூர், திருச்சியிலேருந்து 7 கிலோமீட்டர் முத்தரசநல்லூர் இருக்குது. காமராஜபுரம் கூடலூர் வழியில் இருக்குது பக்கத்தில். இந்த கோயிலில் என்ன சிறப்புனா, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் மூலவர் தான் முருகன் சிலை வந்துச்சு. பெருமாள் உள்ளார் இருக்காரு, பாத பெருமாள்னு இருக்காரு. அதுக்கப்புறம் மலேசியா முருகன் 35 அடியில் இருக்காரு. இந்த முருகன்ட்டு என்ன சிறப்புனா, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க வெட்டிவேர் மாலை வஸ்திரம் வாங்கிட்டு வந்து 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வச்சாங்கன்னா கேட்ட வரதை கிடைக்கும் இந்த பாலமுருகன் கோயிலில். இந்த கோயிலோட சிறப்பாக தான். இந்த கோயில் டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல 7லேருந்து 12 மணி வரைக்கும் டைமிங். சாயங்காலம் 5:30 மணிலேருந்து நைட்டு 8 மணி க்ளோஸு. அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் தான் 9 மணி வரைக்கும் இருக்கும். அமாவாசைக்கு காலைல 7 மணிலேருந்து நைட்டு 9 மணிக்கு கோயில் உண்டு. மதியானம் மட்டும் 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ரெஸ்ட்டு. சுவாமி நல்லா சாத்தியிருப்போம். அதுக்கப்புறம் திறந்துருவோம் அமாவாசைக்கு. இப்போ என்னன்னா, அமாவாசை பௌர்ணமிக்கு சங்கு பூஜை நடக்கும். அனைத்து பக்த மகாஜனங்களும் கலந்துக்க வேண்டும். சங்கு பூஜை என்னன்னா, அவங்க கையாலே பொட்டு வைக்கலாம், தீர்த்தம் விடலாம். அது ரொம்ப சிறப்பு. மேக்சிமம் அந்த கோயில் நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். அவங்களால முடிஞ்ச
அபிஷேக ஜாமா, உபயதார வேஸ்தம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். ஜாமா பொருட்கள் இல்லை பணமாக கொடுக்கலாம், பணமாக கொடுக்கலாம். அபிஷேக ஜாமா இது மாதிரி வாங்கி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க கையாலே செய்யலாம் தங்க பூஜை. ஓகே, அனைவரும் வருக, முருகன் அருள் பெருக. நன்றி, வணக்கம்.